இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து நிதிக்குழுவின் தலைவர்கள் அந்த ஆர்டரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது நிதிக்குழு 1951ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதோட தலைவர் கேசி நியோகி. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா முதல்ல நம்பர் ஃபஸ்ட்டு, அதனால் அது முதல்ல நீ யோக்கியனான்னு சொல்லு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இரண்டாவது கே சந்தானம், அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா 2 பேரும் சந்தனம் வச்சாங்க. அப்புறம் மூணாவது ஏகே சந்தா. இது எப்படி வச்சுக்கலான்னா 3னா 3, த்ரீஷா சந்தா கட்டிட்டாங்க. அப்புறம் நான்காவது பிவி ராஜமன்னர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 4 பக்கமும் ராஜா மன்னர் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அஞ்சாவது யாருன்னா மகாவீர் தியாகி. இதுக்கு அஞ்சாமல் மகா தியாகம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆறாவது அருமையாக இருக்குது. அதாவது ஆறாவது யாருன்னா கே பிரம்மானந்த ரெட்டி. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது. எப்படி அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆறாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னா கே பிரம்மானந்த ரெட்டின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஏழாவது என்னென்னா 7 நாளும் சால்ட்டு போட்டு தான் சாப்பிடுவேன். அதாவது ஜேஎம் சால்ட்டு அப்படிங்கிறத தான் 7 நாளும் சால்ட்டு போட்டு சாப்பிடுவேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 8வது தலைவர் யாருன்னா ஒய்பி ஷவான் அப்படிங்கிறவர். அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா 8 போடுறது ஷவாலான விஷயம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 9வது யாருன்னா என்கேபி சால்வே. இதுக்கு நயன்தாராவுக்கு சால்வை போத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 10வது தலைவர் யாருன்னா கேசி பந்து. இதுக்கு 10க்கு பந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 11 அதுக்கு 1ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதோட தலைவர் குஸ்ரோ. இது ஒரே ஒரு குஸ்கா தான் சாப்பிட்டேன். அப்புறம் 12 1, 2 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு 1, 2 ரங்கராட்டினம். அதாவது சி ரங்கராஜனுங்கிறவர் தான் தலைவர். அப்புறம் 13 ஒரு படத்தில் திரிஷாவும் விஜயும் சோடியா நடித்தாங்க. அதுக்கு டாக்டர் விஜய் கேல்கார். அப்புறம் 13 ஒரு நாளாவது ரொட்டி சாப்பிட்ணும் ரெட்டி. 15 சிங்கம் போல் பாஞ்சு வரான் என்கே சிங்கு. அப்புறம் 14வது தலைவர் 2023 அரவிந்த் பனகாரியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஷார்ட்கட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.